ஜாலி மூட். வண்ணங்களை கற்றுக்கொண்ட நட்சத்திரமே. அமைதியான ஒரு ஆழமான கடலின் அடியில் மென்மையான மணலும் அழகான சிப்பிகளும் நிறைந்த ஒரு இடம் இருந்தது. அங்கே ஒரு சின்ன அழகான நட்சத்திர மீன் வாழ்ந்து வந்தது. அந்த நட்சத்திர மீன் ரொம்ப சின்னது. பெரிய பெரிய கண்களுடன் எப்போதும் சுற்றி சுற்றி பார்ப்பதுதான் அதன் பழக்கம். கடல் முழுக்கவும் பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள் என்று அழகான வண்ணங்கள் நிறைந்திருந்தன. பவளப்பாறைகள் சிவப்பாக மின்னின. சின்ன சின்ன மீன்கள் மஞ்சளாக ஒளிர்ந்தன. கடல் நீர் ஆழ்ந்த நீல நிறத்தில் அமைதியாக இருந்தது. ஆனால் நட்சத்திர மீன் மட்டும் ஒரே நிறமாக இருந்தது. ஒரு நாள் அது மணலில் இருந்து சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் கவனித்தது. எல்லாரும் இவ்வளவு அழகான வண்ணங்களாக இருக்கிறார்கள், நான் மட்டுமே ஒரே மாதிரியாக இருக்கிறேன் என்று அது மனசுக்குள் நினைத்தது. அந்த எண்ணம் கொஞ்சம் சோகமாக இருந்தது. ஆனா அதே நேரத்தில் அதற்கு ஒரு பெரிய ஆர்வமும் வந்தது. இந்த வண்ணங்கள் எல்லாம் என்ன, எதுக்காக இவ்வளவு அழகாக இருக்குது என்று அறிவதற்கு அது ஆசைப்பட்டது. அந்த நேரத்தில் பல வண்ணங்களில் மின்னிக் கொண்ட ஒரு அழகான வானவில் மீன் அங்கே நீந்தி வந்தது. அதன் செதில்கள் சூரிய ஒளி பட்டதும் வானவில் போல ஒளிர்ந்தன. நட்சத்திர மீன் அதை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் நின்றது. நட்சத்திர மீன் அதை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் நின்றது. வாவ், இவ்வளவு வண்ணமா என்று அது ஆச்சரியமாக சொன்னது. வானவில் மீன் மெதுவாக புன்னகைத்தது. உனக்கு வண்ணங்கள் பிடிக்குமா என்று அது கேட்டது. ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது என்று நட்சத்திர மீன் சொன்னது. பரவாயில்லை என்று வானவில் மீன் அன்பாக சொன்னது. நான் உனக்கு எல்லா வண்ணங்களையும் காட்டுகிறேன் என்றது. முதலில் வானவில் மீன் நட்சத்திர மீனை பெரிய பவளை பாறைகளிடம் அழைத்து சென்றது. அங்கே பவளங்கள் சிவப்பு நிறத்தில் தீ போல மின்னிக் கொண்டிருந்தன. இதுதான் சிவப்பு என்று வானவில் மீன் சொன்னது. சூரியன் மாலை நேரத்தில் மறையும் போது வானம் எப்படி சிவப்பாக மாறுமோ அப்படித்தான் இந்த வண்ணம். நட்சத்திர மீன் அந்த சிவப்பு பவளங்களை கவனமாக பார்த்தது. ரொம்ப அழகு என்று சந்தோஷமாக சொன்னது. பிறகு சின்ன சின்ன மீன்கள் கூட்டமாக நீந்திக் கொண்டிருந்த இடத்துக்கு வானவில் மீன் அழைத்து சென்றது. அந்த மீன்கள் மஞ்சள் நிறத்தில் சூரிய ஒளி போல் ஜொலித்தன. இது மஞ்சள் என்று வானவில் மீன் சொன்னது. காலை நேர ஒளி போல மனசுக்கு சந்தோஷம் தரும் வண்ணம். நட்சத்திர மீனின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் பரந்த ஆழமான கடலில் நீந்தினார்கள். எங்கும் அமைதியான நீல நீர், மென்மையான அலைகள். அந்த கடலின் வண்ணம் தான் நீலம் என்று வானவில் மீன் சொன்னது. அமைதி, அமைதியான மனசு எல்லாத்தையும் நினைவுபடுத்தும் வண்ணம். நட்சத்திர மீன் அலைகளோடு விளையாடி ரொம்ப மகிழ்ந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு நட்சத்திர மீன் மெதுவாக மணலில் உட்கார்ந்தது. அதன் நிறம் மாறவில்லை. ஆனால் நான் வண்ணமாக மாறவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று அது சொன்னது. இந்த உலகம் எவ்வளவு அழகான வண்ணங்களால் நிரம்பி இருக்கு என்று இப்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. வானவில் மீன் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தது.
அந்த நாள் முதல் நட்சத்திர மீன் ஒவ்வொரு நாளும் புதிய வண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தது. கடல் அதற்கு ஒரு பெரிய பாடசாலை போல மாறியது. அழகான புன்னகையுடன் அது தனது இடத்துக்கு திரும்பியது. இந்த கதையின் நீதி, ஒவ்வொரு நாளும் நாம் புதியதை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டால் உலகத்தின் அழகு நம் கண்களுக்கு தெளிவாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.